இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹேர் ஸ்டைலை பத்தி. நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்ம இன்னைக்கு நார்மலா ஈஸியான ஹேர் ஸ்டைல் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே பண்ற மாதிரி நம்ம முடிய 2 பகுதியா எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கின்னு அதை அடியிலையும் முடியோட மேல் பகுதியிலையும் அப்ளை பண்றோம். அதுக்கு அடுத்தது முடியோட சிக்க எடுக்கிறோம். கீழேருந்து மேலேயா போறோம். ஃபர்ஸ்ட் கீழ் பகுதி, அதுக்கு அடுத்தது நடுவுல இருந்து, அதுக்கு அடுத்தது நல்லா வேர்ல இருந்து நம்ம சிக்க ஒடிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சைடு முடிஞ்சதும் இன்னொரு சைடும் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்படி பண்றதால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி சில சிக்கு கொஞ்சம் சில டைம் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஊசியும் நூல் வச்சு நூல் சிக்கான தெரியுமா, அப்படி ஆயிடும்ல. அது கொஞ்சம் பெரிய சிக்கா இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலாம்னா நம்மளோட கை வச்சு கொஞ்சம் அதை பிரிக்கிற மாதிரி பிரிச்சு அதை சிக்கு ஒடிக்கலாம். மீன்ஸ் அதை வெறும் சீப்பால வாரினா இன்னும் அதிகமா கொட்டும். ஆனா அப்படி பண்ணும்போது கொஞ்சமா கொட்டும். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைட்லயும் பண்ணிட்டு நம்ம அதை ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது அதுல என்ன சிக்கு இருக்கான்னு பார்த்து சிக்க உடைச்சு நம்ம ஹேர் ஸ்டைல் வளர்ப்போம். சரிங்களா? இப்போ முழுசா சிக்கெல்லாம் உடைச்சதுக்கு அடுத்தது நம்ம வரப்போறோம் ஹேர் ஸ்டைல்ல. இதுக்கு 4 கிளிப்பு, ஒரு கிளச்சர் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு சைடு பார்ட்டிஷன் எடுக்கணும். சைட்ல இருந்து கோடு எடுக்கணும். நான் லெஃப்ட் சைடு எடுத்திருக்கேன். நீங்க ரைட் சைடு கூட எடுக்கலாம். அதை எடுத்துட்டு முன்னாடில இருந்து கொஞ்சம் முடிய நல்லா அதை செப்பரேட்டா எடுத்துட்டு தனியா அதை சுத்துவோம். சரிங்களா? முறுக்குவோம். இதோ பாருங்க, முறுக்கிட்டு அதை என்ன பண்றோம்னா அப்படியே வைக்காம கொஞ்சம் மேலுக்கா தள்ளி வைக்கிறோம். சரியா? அப்போதான் அந்த கொஞ்சம் பஃப் வர மாதிரி இருக்கும். கூடவே கொஞ்சம் நல்லா திக்கா எப்படி சொல்றது, வால்யூம் இருக்கிற மாதிரி தெரியும். சரியா? அடர்த்தியா இருக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தது 2 கிளிப்பு வச்சு அதை செக்யூர் பண்ணிடுறோம். இதுக்கு அடுத்தது நான் போய் இன்னும் 2 கிளிப் எடுக்க போறேன். திருப்பியும் வரேன். இப்போ ரைட்டு சைடு மீதி இன்னொரு சைடு எங்க கொஞ்சமா முடி இருக்கோ அதை எடுத்துட்டு அங்கிருந்தும் கொஞ்சமா எடுத்து சுருட்டி அதே மாதிரி கொஞ்சம் மேல வச்சு அதையும்
கிளிப்பு வச்சு சரி பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது வந்து அப்படியே கூட விடலாம், நல்லா நிக்கும். ஆனா உங்களுக்கு நிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கழுத்து சைடுல இருந்து ரெண்டா எடுத்துட்டு ரெண்டு சைடுல லெஃப்டும் ரைட்ல இருந்து எடுத்துட்டு ஒரு கிளச்சை நீங்க நடுவுல வைக்கலாம். ஓகே, அதை வச்சு முடிய கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். இதோ இப்போ நான் பண்றேன்ல அந்த மாதிரி. இப்போ நான் கிளச் போடுறேன். இதுவே நான் வந்து உங்களுக்கு வந்து இதோ இப்படி இருக்கும். அவ்வளோ கிளிப்பு இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகாது. இதுதான் பேக் வியூ, இப்படிதான் தெரியும். இது வந்து ஃப்ரண்ட் வியூ. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதனா சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமுக்குங்க. சரிங்களா? இப்போதைக்கு சென்று வருகிறேன். உங்களுடன் அன்புடைய மயக்கம்.